ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்கள் ட்ரேடெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் 15 நிமிஷத்தில் சப்ளையோ இல்லை டிமாண்டையோ மார்க் பண்ணிவிட்டு அந்த சப்ளை டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு 15 நிமிஷத்தோட சப்ளை மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த சப்ளை தொட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், என்ட்ரி டைம் ஃப்ரேமில் லோவர் டைம் ஃப்ரேமில் போய் எப்படி என்ட்ரி கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ட்ரேடுக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்படி சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத இங்கே சாம்பிள் காட்ட பாருங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி இருக்க விஷயத்தை என்ன பண்ணுறோம்னா, மேலே இருக்க சப்ளையும் கீழே இருக்க டிமாண்டையும் நம்ம மார்க் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் ஒரு நம்ம டெலிகிராம் குரூப்பில் இல்லைன்னா கீழே கொடுக்குற லிங்கை பயன்படுத்தி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், கீழே இருக்க இங்கே டிமாண்டையும் மேலே இருக்க இந்த சப்ளையை மார்க் பண்ணி கொடுங்க. மார்க்கெட்டு கீழே இறங்கி இந்த டிமாண்டையோ இல்லை இங்கே இருக்க சப்ளையை தொட்டால் மட்டும்தான் நமக்கு ட்ரேடு. இது 15 நிமிஷத்தில் ட்ரேட் பண்ண போகிறோம். 15 நிமிஷம் சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுக்குறோம். இது முழுக்க முழுக்க ஸ்மார்ட் மணி கான்செப்டை பயன்படுத்தி எடுக்கிற ட்ரேடு. சப்போஸ் இந்த சப்ளைக்கோ இல்லை டிமாண்டுக்கோ வரலன்னா இந்த அன்னைக்கு நமக்கு ட்ரேடு இல்லைன்னு அர்த்தம். இது நம்ம பயன்படுத்துறது 15 நிமிஷம் சப்ளை டிமாண்ட். இதை இல்லாமல் நம்மகிட்ட இன்னும் 2 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இதை விடவும் கம்மியான லோ டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறது. ஸோ இது என்ன பண்ணீங்கன்னா, இது நம்மளோட இன்ட்ராடே செட்டப். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிக்கணும்னா, நான் இந்த இடத்துல வந்துச்சுன்னா இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறது ரிவர்ஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பை செட்டப்போ, இல்லைன்னா இந்த என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போயிருந்தாலும் ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். அந்த ஸ்டாப் லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கான மெத்தடு அப்படின்னு இதில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மார்க்கெட் இங்கே இருக்கும்போது என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே இருக்க இந்த லிக்விட்டை ஸ்வீப் பண்ணிட்டு பாடி கீழே க்ளோஸ் பண்ணால் இது கீழே செல்லு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம எங்கே கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறோம். இதை பற்றின ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வர ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி காலைல 10 மணிக்கு நாம் ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினாரில் நம்மளோட கோர்ஸ் பற்றின தகவலையும், அதுக்கப்புறம் நான் கொடுக்குற லெவலில் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட நீங்கள் கேள்வி கேட்கலாம். அதுக்கு பதில் சொல்லப்படும். மார்க்கெட்டிங்கேருந்து வரான், நம்ம மார்க் பண்ணி இது இன்ட்ராடே செட்டப்பு. மார்க் பண்ணி கொடுக்க இந்த லெவல்லேருந்து எண்டி எடுத்து கீழே வரான். சப்போஸ் மேலே போய் ஸ்டாப் லாஸ் வச்சா அந்த ஸ்டாப் லாஸையும் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாப் லாஸையும் ஃபிளிப் என்ட்ரி மூலமாக ரெக்கவர் பண்ணலாம். ஸோ நான் இங்கே மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். மார்க்கெட் என்ன பண்ணணும், இங்கேருந்து மேலே போயிட்டு கீழே வரணும், இல்லைனா ஹையை உடச்சி அதுக்கு மேலே பாடி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். எஸ்பீரியன்ஸ் இங்கே கொடுத்தேன். இந்த லெவலில் உடச்சி மேலே பாடி க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னேன். கரெக்டாக உடச்சான். திரும்பி ரீட்ரேஸ் பண்ணி கொடுத்தான். இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் ட்ரேடு எஸ் இங்கே ஆல்ரெடி மார்க் பண்ணி கொடுத்த லெவல் தான். மார்க்கெட் மேலே வரான். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், மேலே போனால் லிக்விட் ஸ்வீப் பண்ணான். அப்போ ரீசன் லோவை உடைக்கணும்னு சொல்கிறேன். எஸ் ரீசன் லோவை உடைச்சான், பாடி க்ளோஸ், இது செல். மார்க்கெட்டு இங்கேருந்து மூவ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த லெவலை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதெல்லாம் எப்படி இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்க முடியுங்கிறத நீங்கள் நம்மளோட கோர்ஸில் கற்றுப்பீங்க. ஸோ நம்மளோட கோர்ஸ் தகவல் எங்கே இருக்குன்னு பார்த்தா, நம்மளோட ஸ்மார்ட் கோர் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் கோர்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதில் 2 விதமான கோர்ஸ் இப்போதைக்கு அவைலபிள். கோர்ஸ் நம்பர் 1 வந்து என்னென்னு பார்த்தா கம்ப்ளீட் எஸ்எம்சி. அதாவது என்னென்னா ஆர்டர் பிளாக் ஆரம்பிச்சு இம்பேலன்ஸ் என்ன பீரியட் டிஸ்கவுண்ட் என்ன சுத்தமாகவே நீங்கள் இதில் படிச்சிங்கன்னா அதுக்கு பேர் ஸ்மார்ட் மணி கான்செப்ட். அதுலேருந்து ஒரு பார்ட் மட்டும் எடுத்து நம்ம பண்ணுறதுக்கு பேர் இன்ட்ராடே ஸ்கேல்பிங் மெத்தட் அப்படிங்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்தில் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விடவும் கம்மியான டைம் ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த இன்ட்ராடே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இது 2 கோர்ஸுமே வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கோம்போ ஆஃபரில் வாங்கி நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம். ஸோ நம்மளோட கான்செப்டே வேர்ல்டு மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அழகாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதுதான் நம்ம இப்போ வீடியோ போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பண்ணணும், எப்போதுமே நீங்கள் எஸ்எம்சி பண்ணுறீங்க அப்படின்னா 15 நிமிஷத்தோட சப்ளை டிமாண்டு எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் நமக்கு பெரிய விஷயம். ஸோ ப்ராப்பரான ஒரு சப்ளையும் ப்ராப்பரான ஒரு டிமாண்டையும் நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதி வேலை குறைஞ்சி. ஏன்னா நம்ம அதில் தான் என்ட்ரி எடுக்க போகிறோம். அதை கண்டுபிடிக்கிற வேலை தான் நம்ம முக்கியமான வேலையாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பேன்னா, நான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே 15 நிமிஷத்தோட டிமாண்ட் எங்கே இருக்குது, சப்ளை எங்கே இருக்குன்னு அப்படின்னு மார்க் பண்ணி நம்ம குரூப்பில் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லெவல்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம்னா அந்த லெவலுக்கு வரும்போது மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னு மார்க்கெட் என்ன பண்ணால், நேற்று இங்கே முடிச்சு வச்சுட்டு இன்னைக்கு காலையில் இங்கே ஓப்பன் பண்ணோம். ஸோ இங்கே ஓப்பன் பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் 50% கீழே இருந்தால் நான் இங்கேருந்து பை செட்டப்பே பார்த்துருப்பேன். ஆனால் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து ஓப்பன் பண்ணிட்டு போகிறேன். ஸோ அப்போ அதனால் நான் பை செட்டப் பார்க்கல. ஸோ நான் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வர்றான். அப்போ அந்த சப்ளைக்கு மார்க்கெட் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி ட்ரேடை பிளான் பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வரணும். மார்க்கெட் இப்போ இங்கே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிப்போன்னா, இந்த சப்ளையை நான் கண்டுபிடிச்சி இந்த இந்த சப்ளையை வந்து நான் ஐடென்டி பண்ணுறது ப்ராப்பரான சப்ளை என்ன பண்ணிக்கணும், ப்ரீவியஸ் ஹை எடுத்துருக்கணும், ப்ரீவியஸ் லோ எடுத்துருக்கணும், இங்கே இன்டியூஸ்மெண்ட் இருக்கணும், அதே மாதிரி லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணி வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை வந்து ஒரு வேலிடான ஜோன் எடுத்துப்போம். இந்த ஜோனை வேலிடேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு 5-6 கண்டிஷன் வச்சுருக்கோம். அதெல்லாம் நடந்தால் தான் அந்த ஜோனை வந்து வேலிடேட் பண்ணுறோம். எஸ் அப்படி இருந்தால் தான் அந்த ஜோனே வேலிட்னு சொல்கிறோம். இப்போ இங்கேருந்து இந்த ஜோன் போகிற வரைக்கும் நம்மளோட டைம் ஃப்ரேம் என்னன்னா 15 நிமிஷம் தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதான் நம்ம ரூலு. மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறான், போய் நம்மளோட சப்ளை தொடலாம், இல்லைன்னா கீழே இறங்கி வந்து இந்த டிமாண்டில் கூட என்ட்ரி எடுக்கலாம். அது தெரியாது. நமக்கு என்ன பண்ணணும், அந்த இடத்துக்கு வரணும்.
நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு நேராக அப்படி இழுத்து வச்சுட்டு இதில் வந்து ஒரு அலாட் செட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம்னா அலாட்னு கிரியேட் ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணும், ஒரு அலாட் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த அலாட் ரன் ஆனதுக்கப்புறம் நாம ட்ரேடுக்குள்ள போகலாம். அடுத்து என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். மார்க்கெட்டிங்கேருந்து போய் என் சப்ளை தொட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், நான் என்னோட சப்ளை தொட்டுருச்சு. இதோட எண்ட் டைம் ஃப்ரேம் நான் என்ன பண்ணேன்னா 1 நிமிஷம். ஸோ நான் அங்கேருந்து 1 நிமிஷத்துக்கு போயிடுவேன். இப்போ என்ன பண்ணும், எனக்கு ஒரு மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல எங்கே இருக்குது எனக்கு ரீசன் லோ, என்னோட ரீசன் லோ இங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கே இருக்கும்போது என்ன பண்ணுவேன், இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டு இதை உடைக்கிறானான்னு பார்ப்பேன். இப்போ லோ மாறிச்சுன்னா என்னோட மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் மாறும். இப்போ இங்கே இருக்குது, இங்கேருந்து என்ன பண்ணும், எனக்கு உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணும். எப்படி ரெட் கேனில் இந்த மாதிரி உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணணும் எதிர்பார்ப்பேன். இப்படி நடந்தால் தான் ட்ரேடுக்கு போகும். சார் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நான் பார்த்தது 15 நிமிஷம். என்னோட சப்ளை தொட்டதுக்கப்புறம் நான் எடுக்கிற எண்ட் டைம் ஃப்ரேம்னா 1 நிமிஷத்துக்கு போயிடுவேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான், இங்கேருந்து மேலே போகிறானா திரும்பி கீழே வரணும்னு பார்க்கலாம். எஸ் எக்ஸாக்ட் போகிறான். நான் இங்கே ஒரு சப்ளை மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இது உண்மையிலே இந்த சப்ளை ஃபெயில் ஆச்சுன்னா என்ன பண்ணுவான், நேராக போய் உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணிடுவான். சில நேரத்தில் லோ டைம் ஃப்ரேம் உடைப்பான், சில நேரத்தில் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் உடச்சிருவான். சில நேரம் என்ன பண்ணால் ஹையர் டைமில் விக் வெளியில் இருக்கும், பாடி உள்ளே இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா மார்க்கெட்டு விவசாயி கீழே வர போகிறான் அப்படின்னு அர்த்தம். எனக்கு இப்போ லோவர் டைம் ஃப்ரேமே மேலே போகலாம். என்ன பண்ணலாம், ஜஸ்ட் மேலே போனால் விக் கூட வெளில போல, பாடி தூக்கி உள்ளே தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இன்னும் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் இந்த ஹையை உடச்சி இதுக்கு மேலே போனால நான் என்ன பண்ணுவேன், என்னோட இந்த எம்சோக்கு இந்த லெவலை மட்டும் தூக்கி ரீசனில் வச்சுப்பேன். எஸ் இங்கே வச்சுக்கிறேன். எனக்கு இந்த லெவல் உடையணும் வித் இம்பல்ஸ் மூவோட உள்ளுக்குள்ளே இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரேடுக்குள்ளே போவோம். மார்க்கெட் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன், மேலே போகிறான் கீழே வரான்னு பார்ப்போம். இன்னும் இந்த சப்ளைக்குள்ளே நிற்கிறோம். ரொம்ப நேரம் சப்ளைக்குள்ளே நின்னா கண்டிப்பாக அந்த சப்ளை உடையும், இல்லைனா சப்ளை வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி கீழே வரும். என்ன நடக்குன்னு பார்க்கலாம். மார்க்கெட் அங்கே கன்சல்டேஷனே போட்டிருக்கான். இது நல்ல விஷயம் தான். ஏன்னா கன்சல்டேஷன் நடக்கும்போது ரீட்டைல் நிறைய ஸ்டாப் லாஸ் அடிப்பாங்க. அது எடுத்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட்டு டைரக்ஷன் நோக்கி போகும். அது பையானாலும் சரி செல்லானாலும் சரி. இப்போ எதிர்பார்த்த மாதிரி இந்த இருக்க ரீசன் லெவல் எனக்கு உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணிட்டான். மார்க்கெட்டு மேலே போகிறவன் தான் இந்த ஹையை உடச்சி மேலே போயிருப்பான். இங்கேருந்து பாருங்கள் என்ன பண்ணியிருந்த மார்க்கெட்டு அழகாக புள்ளி சொன்னான். ஹை வச்சான், லோ வச்சான், ஹை லோவு, மறுபடியும் ஹை லோவு, ஹை லோ. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறான், இங்கேருந்து அழகாக போயிட்டு இருக்கும்போதே அழகாக வந்து சொன்னான் நான் புள்ளிஸு அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கான். இப்போ மறுபடியும் போகிறோம் என்ன பண்ணிக்கணும், இந்த ஹையை உடச்சிருக்கணும். அதுக்கு மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த ஹையை உடச்சிருக்கணும். இப்படி பண்ணலை. அது போல் அவன் என்ன பண்ணுறான், கடனை அங்கேருந்து கீழே இறங்கிட்டான். இறங்கி என்ன பண்ணுறான், இங்கே ப்ராப்பராக லோ வச்சு போனால் அந்த லோ உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணிட்டான். சில நேரம் என்ன இருக்கலாம், விக்கும் விடலாம், சில நேரம் பாடி க்ளோஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே எடுத்துக்கலாம். நான் மெஜாரிட்டி பாடி க்ளோஸ் நான் எடுத்துப்பேன். எஸ் எனக்கு என்னன்னா இங்கே பாடி க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ என்னோட என்ட்ரிக்கு நான் பிளான் பண்ணணும். எப்படி நான் என்ட்ரி பிளான் பண்ணுவேன், எஸ் இந்த இடத்துல பார்க்குறேன். எனக்கு இப்போ இங்கேருந்து என்னோட இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னு நான் பார்ப்பேன். என்னோட இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி நடந்த இடம் இந்த இடத்துல ஆரம்பிச்சிது. ஸோ இதுக்கு முன்னாடி வேறு என்னென்னலாம் நடந்திருக்கு நான் பார்த்துட்டு வரேன். இந்த இடத்துல ஒரு விக் ஓபி இருக்குது. அந்த விக் ஓபியை மிட்டிகேட் பண்ணிட்டான். அப்போ எனக்கு இது வேலிட் இல்லை. அப்போ இந்த ஓபி நான் கன்சிடர் பண்ண அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் எனக்கு இங்கே ஒரு விக் ஓபி இருக்குது, கீழே இந்த இடத்துல இருக்குது. அப்போ நான் இதையும் கன்சிடர் பண்ணலாம். ஒருவேளை மார்க்கெட்டுக்கு போச்சுன்னா செகண்ட் என்ட்ரி இந்த இடத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இங்கே ஒரு என்ட்ரியை பிளான் பண்ணி வச்சுப்பேன். ரெண்டாவது அதுக்கப்புறம் இங்கேருந்து கீழே வருவேன். மார்க்கெட் இங்கேருந்து மேலே ஏறின இடம் அது. அப்போ இங்கே ஏதாவது அடுத்த என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்ப்பேன். அப்போ என்னன்னா இங்கே ஒரு விஷயம் வச்சுருக்கான். அப்போ இந்த இடம் என்ன பண்ணேன், ஆல்மோஸ்ட் இந்த கேனில் தொட்டுடிக்கலாம். எப்போ செல்ல ஆகிறதுக்கு முன்னாடி பை கேனில் தொட்டுட்டு தான் கீழே இறங்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை எடுத்துக்கன்னு தேவை கிடையாது. அப்போ இங்கே என்ன பண்ணால் இங்கே ஒரு விக் ஓபி வச்சிருக்கிறான், அது கேப் இருக்குது. இங்கே ஒரு ஓபி வச்சுருந்தான், அதை பண்ணான் தொட்டுட்டு கீழே இறங்கணும். அடுத்து எங்கே வாய்ப்பு இருக்கும் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி, நேராக இந்த இடத்துல ப்ரீவியஸ் கேனோட ஹைலோ எடுத்த இந்த ஆர்டர் பிளாக் பக்கவான ஆர்டர் பிளாக். ஸோ என்ன பண்ணலாம்னா ஒன்று இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணி இதுக்குள்ளே ட்ரேடுக்குள்ளே போகலாம். இன்னொரு விஷயம், சில நேரம் இந்த ஆர்டர் பிளாக் வரமாட்டான். அதுக்கு மேலே என்ன பண்ணலாம், இங்கே இருக்கல இந்த எஃப்இஜி இதையும் மார்க் பண்ணி ட்ரேடுக்குள்ளே போகலாம். இவ்வளோ விஷயம். ஏன் இங்கேருந்து நமக்கு ட்ராப் ஸ்டாப் போட்டு அழகாக உட்காந்துருக்கான் ஒரு சப்ளை. அப்போ இந்த சப்ளைக்கு வந்தானா ட்ரேடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ் அவ்வளோதான். இப்போ இவ்வளோ பிளான் பண்ணிட்டோம். ஸ்டாப் லாஸ் நம்ம பிளான் பண்ணணும். எங்கே இருக்கணும், கண்டிப்பாக இந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட இதுக்கு மேலே போய் எப்போ பாடி க்ளோஸ் க்ரீன் கலரில் பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் என்ன பண்ணணும், ஸ்டாப் லாஸ் வாங்கிடணும். அங்கே நோ மோர் காம்ப்ரமைசேஷன். இப்படி நடந்துருச்சு அப்படின்னா எஸ் நமக்கு என்ன பண்ணிடணும், ஸ்டாப் லாஸ் வாங்கிடணும். மார்க்கெட்டை விட்டு வெளில போயிடணும். வெளில போய் மீன்ஸ் அடுத்து ஃப்ளிப் வேண்டியதை கிடைக்குதானு பார்க்கணும். இவ்வளோ தான் விஷயம். இப்போ எங்கேருந்து மார்க்கெட்டு சப்ளைலேருந்து திரும்புகிறான். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், செல் பார்க்க போகிறோம். அப்போ செல்னா எங்கே இந்த இடத்துக்கு வந்தால் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி, மேலே என்ன பண்ணோம் ஸ்டாப் லாஸ். இங்கேருந்து போகிறவன் என்ன பண்ணான், சப்ளைலேருந்து போகிறவன் கண்டிப்பாக ஒரு டிமாண்ட் நோக்கி தான் போவோம். அப்போ ரீசன்ட் டிமாண்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நமக்கு ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா 5.6 வரைக்கும் டிபி தருது. இல்லை இவ்வளோ தூரம் எனக்கு ரிஸ்க் இருக்க முடியாது அப்படின்னு நினச்சின்னா 1:3 இல்லை 1:2 புக் பண்ணிவிட்டு போகலாம். அது உங்கள் சாய்ஸ். ஸோ சப்ளைல ட்ரேட் எடுத்தால் டிமாண்ட் நோக்கி போவோம், டிமாண்டில் ட்ரேட் எடுத்தால் சப்ளை நோக்கி போவோம். இதுதான் லாஜிக். சப்போஸ் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இருக்க மாதிரி வச்சுக்கலாம்.
இப்போ என்ன பண்ணணும், மார்க்கெட்டு ட்ரேடுக்குள்ள இருக்கும். எங்கே இருக்குது, இங்கே இருக்குது மார்க்கெட்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், இங்கே என்ட்ரி பிளான் பண்ணுறோம், மேலே எஸ்எல்லுக்கான பிளான் பண்ணுறோம், கீழே டிபி பிளான் பண்ணுறோம். இவ்வளோதான் விஷயம். இது எப்போ உங்களுக்கு தெரியும், போதுமான அளவு நீங்கள் படிச்சிருந்து போதுமான அளவுக்கு பேக் டெஸ்ட் பண்ணியிருந்தா மட்டுமே இந்த மாதிரி லாஜிக்கெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். நம்ம ஏனோ தானோ ஒரு ட்ரேட் எடுக்கல, இது கம்ப்ளீட்டாக ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருக்குது. அப்போ என்ன பண்ணும், மார்க்கெட்டு மேலே ஏறணும், நான் மார்க் பண்ணி வச்சிருக்க இந்த இடத்துல இருக்க எஃப்இஜிலையோ இல்லை இங்கே இருக்க ஆர்டர் பிளாக்லையோ என்ட்ரி எடுத்துட்டு மார்க்கெட்டு கீழே வரணும். எப்போதுமே ஒரு என்ட்ரி எடுத்து தொட்டுன்னு இந்த மாதிரி கீழே விழுக மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், கண்டிப்பாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து மேலே ஏறுவான், திரும்பி கீழே இறங்கும், மேலே ஏறுவான், கீழே இறங்கும். இப்படி தான் வரும், இப்படி தான் மார்க்கெட்டு போகும், இப்படி தான் போகும். ஸோ இப்படி போனால் தான் அதுவும் அழகாக மார்க்கெட் என்ன பண்ணுறான், ஒரு நிமிஷத்துல அழகாக பியரிஸாக மாறிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம ட்ரேட் எடுக்கல, இங்கே வந்தால் தான் ட்ரேடு, மேலே ஸ்டாப் லாஸு, கீழே நமக்கு எங்கே வச்சுக்கோம், இந்த கீழே இருக்க இந்த ரீசன்ட் டிமாண்டையே நம்ம என்ன பண்ணோம், டிபியாக, ஏன்னா மார்க்கெட்டிங் தான் ஓப்பன்னா. ஸோ அப்போ இங்கே தான் ஸ்டாப் லாஸ் உட்காந்துருக்கும், ஓப்பனிங் கேண்டலோட ஸ்டாப் லாஸ் இங்கே உட்காந்துருக்கும். ஸோ இல்லைனா இந்த டிமாண்டே நமக்கு டிபி போதும் அப்படின்னு பிளான் பண்ணுறோம். மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம், என்ட்ரி எடுக்கிறானா என்னென்னு பாருங்கள். மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கான். ஸோ இங்கே ஓடி போயெல்லாம் எப்போதும் பை பண்ணாதீங்க, நம்ம லெவலுக்கு வந்தால் மட்டுமே பை பண்ணுங்க. ஸோ அதுதான் நமக்கு பொறுமை. கண்டிப்பாக நம்ம ட்ரேடுக்கு வருவான், வந்தால் ட்ரேடு எடுங்க, வரலன்னா பரவாயில்ல, ட்ரேட் மிஸ்ன்ட்டு போயிருங்க. ஓடி போய் ட்ரேட் எடுத்து தேவையில்லாமல் ஸ்டாப் லாஸ் கொடுக்காதீங்க. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான், இப்போதைக்கு எஃப்இஜியில் நிற்கிறான். நான் ஒருவேளை எஃப்இஜிலையும் ட்ரேட் எடுப்பேன், சில நேரத்தில் என்ன பண்ணும், ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி எடுப்பேன். ஸோ இது நமக்கு என்ன, ஒரு நிமிஷத்தில் செல்லோபி நம்ம மார்க் பண்ணி வச்சுக்க, இந்த ஒரு நிமிஷத்தோட செல்லோபி வந்தான் தொட்டான், மார்க்கெட் என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் உங்களுக்கு பயமாக இருந்தால் இந்த ரீசன் லோவை டிபியை புக் பண்ணிட்டு போங்க, தப்பே கிடையாது. வரான்னு பாருங்கள், மார்க்கெட்டு அங்கே போய் நின்றுருக்கான். கண்டிப்பாக லாஸுங்கிறது நமக்கு மேலே இருக்குது, ஸ்டாப் லாஸுங்கிறது அங்கே போகல, டக்குன்னு மார்க்கெட் கீழே இறங்குறான். இந்த லெவலை உடைக்கும் போது கண்டிப்பாக ஒரு புல் பேக் எடுத்து தான் உடைப்பான். எஸ், இந்த இடத்துல எனக்கு போதும் அப்படின்னு போனாலும் நீங்கள் போகலாம், தப்பு கிடையாது. இல்லை நான் ப்ராப்பராக ரிவார்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ரிவார்டு கிடைக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்கே டிபி வச்சிங்களோ அது வரைக்கும் போகலாம். எல்லா நாளும் இந்த மாதிரி கிடைக்கும்னு தெரியாது, பட் ஆனால் ஒரு சில நாளைக்கு எஸ்எம்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் செட்டப் கிடைக்கிறது ரேரு, கிடைச்சிச்சுன்னா ஆனால் நல்ல ரிஸ்க் ரிவார்டு கிடைக்கும். ஸோ இங்கே இருக்க மார்க்கெட் அதுக்கடுத்து என்ன பண்ணுறான் பாருங்க, அங்கேருந்து வரான், மறுபடியும் மேலே போகிறான், திரும்பி இதே தான் நடக்கும், திரும்பி கீழே. ஏன்னா மார்க்கெட் எப்போதுமே ஒரு டைரக்ஷன் போனால் கண்டினியூஸ் ஸ்ட்ரெயிட்டாகவே போகாது, கண்டிப்பாக ஒரு புல் பேக் எடுத்து தான் போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்டாப் லாஸ் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி நெக்ஸ்ட் கேண்டலோட ஹைக்கே மாற்றிட்டே வந்திருக்கலாம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறது, நேராக அங்கேருந்து கேட்கலாம். எஸ், எக்ஸாக்ட், இந்த கேண்டில் நேராக வந்து நம்ம டிபியை உடச்சிது. எஸ், இது எப்படி உங்களுக்கு தெரிய வரும், இப்போ நான் இந்த இடத்துல ஒரு சப்ளை மார்க் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல டிமாண்ட் மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சொல்லணும்னா இது எப்போ உங்களுக்கு தெரிய வரும், இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் ஒன்று. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இந்த கம்ப்ளீட் எஸ்எம்எஸ் கோர்ஸ் நீங்கள் படிச்சுட்டு அதை பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம டீமில் கேட்டு சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ட்ரேடுக்குள்ளே போகலாம். காலையில் வர ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி காலைல 10 மணிக்கு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட செட்டப் என்னங்கிறத சொல்லுவோம், நம்ம இந்த கோர்ஸ் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதே மாதிரி நான் கொடுக்குற லெவலில் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஏதாவது டவுட் இருந்தால் அந்த டவுட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற ட்ரேடருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களை ஞாயிற்றுக்கிழமை ஒரு வெபினாரில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர்.